ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டலில் செய்கிற மாதிரி எக் ஃப்ரைஸ் வந்து வீட்டில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருள் பார்த்துட்டிங்கன்னா முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கேன், ரைஸ் பாயில் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து குடமிளகா கட் பண்ணியிருக்கேன், சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, பெப்பர் பவுடர், முட்டைக்கோஸு, ஆனியன், இவ்வளோ தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குது. கடாயில் எண்ணெய் சூடானோன்னே நான் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண மாதிரி நம்ம பீன்ஸ், கேரட்டு, முட்டைக்கோஸு, அப்புறம் இது கூடவே வந்து கேப்சிகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாமே நல்லா நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நல்லாவே வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் அதில் வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பொடி மாஸ் பண்ண முட்டையை போட்டுட்டு இது கூட நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கிளறி இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்சிங் ஆன உடனே இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால எல்லாமே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணியே பண்ணுங்கள். ஹோட்டல்லாம் வந்து ரொம்ப பாதி வெந்து வேகாமல் பண்ணுவாங்க. ஸோ வீட்டில் என்னும்போது நம்ம நல்லா ஹெல்த்தியாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நான் வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்காக போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வந்து சிம்மில் அடுப்பு வச்சுட்டு கிளறி நல்லா கிளறணுன்னா இந்த மாதிரி வந்து குட்டீஸுங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாகவே பிடிக்கும். ஹோட்டல்லே கேட்க மாட்டாங்க. நம்ம ஹெல்த்தியாக வீட்டிலே பண்ணி கொடுக்கலாம். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது பெப்பர் பவுட்ரு கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி கிளறணும். அடி பிடிக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கடையை தூக்கி வச்சுட்டே வந்து கிளறுங்க. நல்லா கிளறி எடுத்தோன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அப்படியே காலையில் சாப்பிட்லாம். இல்லை லஞ்சுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு கொண்டு போனீங்கன்னா சூடாகவே நம்ம லஞ்ச் சாப்பிட முடியும். இல்லைனா கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டிருக்கனால கொஞ்சம் சாதம் வந்து நசநசன்னு ஆகிடும். நல்லா ஹாட் பாக்ஸில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போது சூப்பரான வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.